வாக்குத்தத்தம், கர்த்தர் சொல்ற வார்த்தை. இந்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவார். இந்த வசனம் ஏன் இந்த ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் போடப்பட்டிருக்கு சொல்லி தியானிக்க வேண்டும். ஏன் கடைசி வரைக்கும் போடப்படும் தெரியுமா? இவைகள்லாம் நடந்து கடைசியில் நீ என்னவா மாற போறீங்க? தலையாக மாறுவீங்க, வாளாக இல்லை. இந்த ஆசீர்வாதம் தேவனால் நீங்க நடக்கப்பட்டு நீ மேலாக இருப்பீங்க, கீழாக மாட்டீங்க. தேவ வசனம் சோத்திரம் உண்டாதாக. அப்போ பாருங்க, இந்த வசனம் இந்த ஆசீர்வாதத்தோட, அதாவது இந்த 14 வசனங்களிலும் ஆசீர்வாதமா போடப்பட்டிருக்குது. ஏன் இந்த 14 வசனங்கள் கடைசி வசனமாக கர்த்தர் உன்னை தலையாக்குவார், வாளாக்க மாட்டார், நீ கீழாக மேலாவா என்று கடைசி வசனமாய் ஆசீர்வாதமாய் ஏன் இங்க போடப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லா ஆசீர்வாதத்தை நிரப்பி கர்த்தர் செய்வார், உன்னை தலையாக்குவார். ஹல்லேலூயா. இந்த 13 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிரப்பித்து உன்னை கீழாக்காம என்ன செய்வார்? மேலாக்குவார். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கர்த்தர் தாம் அழைத்த ஜனங்களை தலையாக்குறதிலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவங்களை வாளாக்காமல் தலையாக்குறதிலே தாம் அழைத்த ஜனங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்து எல்லாருக்கும் மேல கிளைமேக்ஸாக ஆசீர்வாத உச்சகட்டமாக ஒரு கிறிஸ்துவை பின்பற்றியவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தலையாக இருக்க வேண்டும். இந்த திட்டம் தேவனிடத்தில் உண்டு.